வணக்கம். இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, நம்ம இன்னைக்கு பை த டைம் இதை வச்சு நம்ம இன்னைக்கு சென்டென்ஸ் பேச போறோம். இந்த பை த டைம் எந்த சுச்சுவேஷன்ல பயன்படுத்தலாம் அப்படின்னா, நான் வர்றதுக்குள்ள நீ போயிடுவ, நான் வர்றதுக்குள்ள இல்ல நீ படிச்சிருப்ப, நான் வர்றதுக்குள்ள நீ சாப்பிட்டிருப்ப அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. நான் வர்றதுக்குள்ள ஃபியூச்சர்ல ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த பை த டைம் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஒரு செயல் நடக்கிறதுக்கு நான் வர்றதுக்குள்ள எதிர்காலத்துல ஒரு செயல் முடிஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான். நம்ம சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். இப்ப நான் வர்றதுக்குள்ள நீ சாப்பிட்டிருப்ப, நான் வர்றதுக்குள்ள நீ படிச்சு முடிச்சிருப்ப, நான் வர்றதுக்குள்ள நீ எழுதியிருப்ப, இப்படிலாம் சொல்றோம் இல்லைங்களா. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நம்ம இந்த பை த டைம் வச்சு பேச போறோம். இதுக்கு ஸ்ட்ரக்சர் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பை த டைம், அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஸ்டேட்மெண்ட். பை த டைம் கூடவே ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் எழுதுறேன் பாருங்க. பை த டைம், இது கூட ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா. ஸ்டேட்மெண்ட்னா நமக்கு என்னன்னு தெரியும். ஸ்டேட்மெண்ட்னா ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு வேர்ப் இருக்கும். இதுதான் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா. அப்ப பை த டைம் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா. இந்த ஸ்டேட்மெண்ட் பிரசன்ட் டென்ஸை குறிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. பை த டைம் கூட சொல்ற அந்த சென்டென்ஸ் பிரசன்ட் டென்ஸா இருக்கணும். அதுக்கப்புறமா ஓகேங்களா, அதுக்கப்புறமா நம்ம ஃபியூச்சர் டென்ஸை மீன் பண்ற மாதிரி இருக்கணும். அது ஸ்டேட்மெண்ட் 2. ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் இருக்கும், அப்புறமா ஒரு சென்டென்ஸ் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் 2. இந்த ஸ்டேட்மெண்ட் 2 எந்த இதை நோக்கி இருக்கும் அப்படின்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்குங்க. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா. இதுதான் ஸ்ட்ரக்சர். பாருங்க, ஃபர்ஸ்ட் பை த டைம். பை த டைம் சொல்லிக்கிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். ஸ்டேட்மெண்ட் எப்படி சொல்லணும்? ப்ரெசன்ட் டென்ஸை மீன் பண்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ், அதுக்கப்புறமா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் மீன் பண்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இது ரெண்டும் சேர்றது தான் ஒரு சென்டென்ஸ். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் டென்ஸுக்கு சென்டென்ஸ் எப்படி இருக்கும், அதாவது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, எனி சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வில் ஹாவ், அதுக்கப்புறமா verb 3 இருக்கும். இதுதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. சப்ஜெக்ட் வில், வில் ஹாவ் பிளஸ் verb 3. ப்ரெசன்ட் டென்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சப்ஜெக்ட் பிளஸ் verb. ஹீ ஷீட் வந்து வேர்பு கூட எஸ்ஓ இல்லை இஎஸ்ஓ சேர்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நம்ம சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரிய வரும். இப்போ பாருங்க, நான் ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன். நம்ம சென்டென்ஸ் பார்க்க பார்க்க உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகேங்களா. டே டு டே லைஃப்ல நம்ம பயன்படுத்தக்கூடியது தான் எல்லாமே. நீ வருவதற்குள், நீ வர்றதுக்குள்ள நான் படிச்சு முடிச்சிருப்பேன். இப்போ நம்ம ஃப்ரெண்டு நம்மளும் பேசிக்கலாம். வந்துரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்போம். என்ன வரியா? இந்த வரேன்டி. என்ன வரியா? இந்த வரேன் அப்படிம்பாங்க. போ போ, நீ வர்றதுக்குள்ள நான் படிச்சே முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. இப்போ படிச்சு முடிச்சிடுறது ஃபியூச்சரை தானே மீன் பண்ணுது. நீ வர்றதுக்குள்ள நான் படிச்சு முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அதுதான். இப்ப பாருங்க, நீ வருவதற்குள், இதுலயே சப்ஜெக்ட் இருக்கு, வர்றதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல கம். இப்ப இதுலயே ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்ப் இருக்கு. ஓகேங்களா. இந்த குள் அப்படிங்கிறது தான் பை த டைம். பை த டைம், பை த டைம் யூ, சப்ஜெக்ட் என்னங்க யூ, வர்றது இங்கிலீஷ்ல என்ன கம்.
இதுதான் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேங்களா? பை த டைம் கூட வர ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ்ங்கிறது இதுதான். ஓகேங்களா? சப்ஜெக்ட் கூட பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ஒன்னு இருக்கு பாருங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? அப்ப பை த டைம் யூ கம் அப்படின்னா நீ வருவதற்குள் அப்படின்னு அர்த்தம். நீ வர்றதுக்குள்ள இதுல ஒரு கமா கொடுத்துக்கலாம். நீ வர்றதுக்குள்ள நான் படிச்சு முடிச்சிருப்பேன். நீ வர்றதுக்குள்ள நான் என்ன பண்ணிருப்பேன்? படிச்சு முடிச்சிருப்பேன். இதுல யாரு சப்ஜெக்ட்? ஐ. இது முதல்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ். இது அடுத்த சென்டென்ஸ். அடுத்த சென்டென்ஸ் எதை நோக்கி இருக்கணும்னு சொல்லியிருக்கோம்? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் நோக்கி தான் இருக்க போகுது. அப்ப சப்ஜெக்ட், அதுக்கப்புறமா வில் ஹாவ், ஐ வில் ஹாவ். ஓகேங்களா? சப்ஜெக்டுக்கு அடுத்து வில் ஹாவ். படிக்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? ஸ்டடி. அப்போ வேர்ப் 3 தானே போடணும். ஸ்டடீடு. ஐ வில் ஹாவ் ஸ்டடீடு. அவ்வளவுதாங்க. இதுதாங்க நீ வருவதற்குள் நான் படிச்சு முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? பை த டைம் யூ கம் ஐ வில் ஹாவ் ஸ்டடீடு. காட் இட்? Shall we go to the next sentence? Next sentence பாருங்க. நீ வருவதற்குள் நான் தூங்கி இருந்திருப்பேன். நீ வரத்துக்குள்ள நான் தூங்கிடுவேன் அப்படின்னு தான் நம்ம சொல்ல போறோம். நீ வர்றதுக்குள்ள நான் தூங்கி இருப்பேன் அப்படின்னா நான் அந்த செயல் நடந்து முடிஞ்சிருக்கும். அதாவது தூங்கிட்டு இருப்பேன்னு அர்த்தம். ஓகேங்களா? நீ வர்றதுக்குள்ள நான் தூங்கி இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றோம். இப்ப பாருங்க, நீ வருவதற்குள் இதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல இப்பதானே சொன்னோம். by the time you come, by the time you come, நீ வருவதற்குள் நான் என்ன பண்ணிருந்திருப்பேன்? தூங்கி முடிச்சிருந்திருப்பேன். ஐ will have. ஓகேங்களா? ஐ will have verb 3 slept. அவ்வளவுதான். by the time you come I will have slept. நீ வர்றதுக்குள்ள நான் தூங்கி இருப்பேன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? shall we go to the next sentence? நீ வர்றதுக்குள்ள நான் சாப்பிட்டு முடிச்சிருவேன். நீ வர்றதுக்குள்ள நான் சாப்பிட்டே முடிச்சிருவேன். ஓகேங்களா? இதுக்கு பேர் தாங்க ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ங்கிறது. எதிர்காலத்துல ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி நம்ம இங்கிலீஷ்ல பேசணும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, நீ வர்றதுக்குள்ள எப்படி சொல்லலாம்? இல்லைன்னா அவன் கூட சொல்லலாம். அவன் வர்றதுக்குள்ள நான் சாப்பிட்டு முடிச்சிருப்பேன். இந்த இடத்துல சப்ஜெக்டை மாத்திக்கலாம். அவன் வருவதற்குள், by the time. அவனுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? he. வர்றதுக்கு come. இந்த இடத்துல he வந்திருக்கிறதுனால verb கூட s சேர்க்கிறோம். ஓகேங்களா? இந்த by the time கூட வர சென்டென்ஸ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லணும். நீ இப்ப வர்றதுக்குள்ள, ஏன்னா நம்ம இப்பதானே போறோம். நீ வர்றதுக்குள்ள, ஏன்னா இந்த சென்டென்ஸ் இப்ப நடக்க போகுது. நீ வர்றதுக்குள்ள நான் சாப்பிட்டே முடிச்சிருப்பேன் அப்படின்னு ஃபியூச்சர்ல சொல்றோம். ஓகேங்களா? ஃபியூச்சர்ல தான் இது நடக்க போகுது. நீ வர்றதுக்குள்ள நான் சாப்பிட்டு முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்ல போறோம். by the time he comes, subject I will have. I will have. சாப்பிட்றதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? eat. ate, eaten. அவ்வளவுதான். பாருங்க, அவன் வருவதற்குள் நான் சாப்பிட்டு முடிச்சிருப்பேன், இல்லைன்னா முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ்லயும் அடுத்ததா சொல்றதுதான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லயும் சொல்லணும். இதே சென்டென்ஸை நம்ம இப்படியும் சொல்லலாம். by the time he comes. அவன் வர்றதுக்குள்ள I will have
முடிச்சிருப்பேன்னு தானே சொல்றோம். அப்ப ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்டு. ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்டு எதை? சாப்பிட்டு. ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்டு ஈட்டிங் இப்படியும் சொல்லலாம். ஓகேங்களா? பை த டைம் சாரி பாருங்க, வேர்பு கூட எஸ் சேர்க்கணும். ஹி ஷீட் வந்தா வேர்பு கூட கட்டாயமா எஸ்ஓ அல்லது இஎஸ்ஓ அல்லது ஐஇஎஸ்ஓ வேர்புக்கு ஏத்த மாதிரி மாறுங்க. இந்த இடத்துல கம் கூட எஸ் மட்டும் சேர்த்தா போதும். பை த டைம் ஹி கம்ஸ் ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்டு ஈட்டிங். நீ வரத்துக்குள்ள நான் சாப்பிட்டு முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? shall we go to the next sentence? இப்ப பாருங்க, அவன் சென்னை போவதற்குள் அவ புறப்பட்டிருப்பா. நீ சென்னைக்கு போறதுக்குள்ள அவ கிளம்பி போயிடுவா அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இதுக்கு பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி ஒரு டைம் லைன் சொல்றேன். இது இப்போ நவ், இது ஃபியூச்சர். ஓகேங்களா? இப்பதான் நம்ம சொல்றோம் நீ சென்னைக்கு போகிறதுக்குள்ள அவ என்ன செஞ்சிருவா, கிளம்பி போயிருந்திருப்பா அப்படின்னு சொல்றோம். இப்ப இனிமேதான் அவன் சென்னைக்கே போறான். சென்னைக்கு போறது ஒரு ஸ்டேட்மெண்ட்டும், நீ போகிறதுக்குள்ளேயே அவ என்ன பண்ணிடுவா, அவ கிளம்பி போயிடுவா. அப்ப ரெண்டுமே ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ஆக்ஷன் தான் இது. ஓகேங்களா? ரெண்டுமே ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ஆக்ஷன் இது. ஆனா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் அடுத்ததா சொல்ல போறதுதான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸையும் நம்ம பயன்படுத்துறோம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, அவன் சென்னை போவதற்குள், இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். அவ புறப்பட்டு போயிருப்பா. நீ சென்னைக்கு போறதுக்குள்ள அவ கிளம்பி போயிடுவா அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? போயிருப்பா, ஏன்னா அது முடிஞ்சு போன விஷயம். ஃபியூச்சர்ல அது என்ன, ஃபியூச்சர்ல அது முடிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வரோம் இது. ஓகேங்களா? இப்ப பாருங்க, பை த டைம், பை த டைம் ஹி போறதுக்கு இங்கிலீஷ்ல கோ, கோ கூட இஎஸ், இந்த வேர்பு இஎஸ் எடுக்குது பாருங்க. ஹி கோஸ், எங்க போறாங்க, டு சென்னை. ஹி கோஸ் டு சென்னை. அவன் சென்னைக்கு போகிறதுக்குள்ள அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்ல போறோம். she will have, future perfectல சொல்லணும். she will have left. புறப்படுறது இங்கிலீஷ்ல லீவ், லெஃப்ட், லெஃப்ட். நீ சென்னைக்கு போறதுக்குள்ள அவ கிளம்பி போயிருந்திருப்பா அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? shall we go to the next sentence? அந்த படம் தொடங்குவதற்குள் நாங்க சாப்பிட்டு முடிச்சிருவோம். அந்த படம் ஸ்டார்ட் பண்றதுக்குள்ளேயே நாங்க என்ன செஞ்சிருவோம், நாங்க சாப்பிட்டு முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், தொடங்குவதற்குள். இது அடுத்ததா வர்றது. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லணும். ஓகேங்களா? அப்ப பை த டைம், பை த டைம் அந்த படம், the movie, the movie தொடங்குறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல ஸ்டார்ட்ஸ், ஸ்டார்ட் தான். ஏன்னா the மூவிங்கிறது இட்டு, he she இட்டுலாம் வரும்போது சப்ஜெக்ட் கூட என்ன சேர்க்கணுங்க, எஸ் சேர்க்கணும். அதான் ஸ்டார்ட்ஸ். பை த டைம் the movie starts, அந்த படம் தொடங்குவதற்குள் நாங்கள் சாப்பிட்டு, will have, இந்த future perfectல அடுத்த டென்ஸ், அடுத்த சென்டென்ஸ் இருக்கணும். we will have eaten, will have eaten. ஓகேங்களா? அவ்வளவுதாங்க, சாப்பிட்டு முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றோம். அந்த படம் தொடங்குவதற்குள் நாங்க சாப்பிட்டு முடிச்சிருவோம். by the time the movie starts we will have eaten. shall we go to the next sentence? நெக்ஸ்ட் பாருங்க, மழை வருவதற்குள் நாங்கள் ரயில்வே, அதாவது ரயில் நிலையத்தை அடைஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்றோம். பார்க்குற எல்லாமே ஃபியூச்சர்ல ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் பேச வரும். ஓகேங்களா? மழை வர்றதுக்குள்ள நாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இந்த போற செயலுமே முடிஞ்சிடும். ஏன்னா மழை வரதுக்குள்ள அவங்க போயிடுவாங்க, ஸ்டேஷனுக்கே போயிடுவாங்க. அப்ப அந்த செயல் முடிஞ்சு போற செயல் தானே. முடிஞ்சு போனாலும் எப்ப முடியுது,
ஃபியூச்சர்ல அந்த செயல் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத இப்ப நம்ம சொல்ல வரோம். புரியுதுங்களா? ஃபியூச்சர்ல தான் அது நடக்குது. ஆனா அப்ப நடக்கும் அப்படிங்கறத இப்ப சொல்றோம். இப்ப சொல்றோம். நாளைக்கு இந்நேரமா அது முடிஞ்சிருக்கும் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு சொல்ல வரோம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, மழை வருவதற்குள், by the time it, சப்ஜெக்ட் மழை, இட் பெய்யறதுக்கும் verb rain, இட் இருக்கிறதுனால எஸ் சேர்க்கிறோம். by the time it rains, மழை வர்றதுக்குள்ள நாங்க என்ன செய்வோம்? நாங்கள், இவங்க தான் சப்ஜெக்ட். we will have, அடையறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? ரீச். அது கூட verb 3 தான் போடுறோம். ரீச்டு. எங்க? ரீச்டு த ரயில்வே ஸ்டேஷன். ரீச்டு த ரயில்வே ஸ்டேஷன். ஓகேங்களா? பாருங்க, மழை வர்றதுக்குள்ள நாங்க வந்து ரயில்வே நிலையத்தை அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்றோம். by the time it rains we will have reached the railway station. ஓகேங்களா? shall we go to the next sentence? நான் பள்ளி போவதற்குள், நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ள எங்க ஆசிரியர் வந்திருப்பாரு. எங்க? ஸ்கூலுக்கு வந்திருப்பாரு. ஓகேங்களா? எங்க ஆசிரியர் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருப்பாருன்னு சொல்ல வரோம். நான் போறதுக்குள்ள எங்க மிஸ் ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்றோம். எப்ப? ஃபியூச்சர்ல தானே சொல்றோம். நான் போறதுக்குள்ளே எங்க மிஸ் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றோம். பாருங்க, நான் பள்ளிக்கு போவதற்குள், அப்ப by the time, பாக்குற எல்லா சென்டென்ஸுமே எதிர்காலத்துல நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படிங்கறத நம்ம இப்பவே சொல்ல வரோம். ஓகேங்களா? by the time, by the time யாரு? ஐ, நான் தான் சப்ஜெக்ட். போகிறதுக்கு என்னங்க? கோ. எங்க? ஸ்கூலுக்கு. ஐ கோ டு ஸ்கூல். நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ள எங்க ஆசிரியர்? மை டீச்சர், மை டீச்சர் will have, இதுதான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். மை டீச்சர் will have come, வந்திருப்பாங்க. எங்க? அதே ஸ்கூலுக்கு. கம் டு ஸ்கூல். நான் போகிறதுக்குள்ள எங்க மிஸ் வந்திருப்பாங்க. இது verb 3, இது verb 1. ஓகேங்களா? இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல, ரெண்டாவதா இருக்கிற சென்டென்ஸ் தான் நம்ம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லியிருக்கோம். by the time I go to school, நான் பள்ளிக்கு போகிறதுக்குள்ள my teacher will have come to school, எங்க மிஸ் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? got it? shall we go to the next sentence? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள எங்க அம்மா சமைச்சு முடிச்சிருப்பாங்க. சமைத்து முடித்திருப்பார், முடித்து இருப்பார். ஓகேங்களா? இதை எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே எங்க அம்மா சமைச்சு முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்ல வரும். ஓகேங்களா? இப்ப நடக்கிற எல்லா செயலுமே பாருங்க, இது இப்ப நவ் ஃபியூச்சர்ல தான் நடக்க போகுது. நம்ம சொல்ற நிகழ்வு ஃபியூச்சர்ல தான் நடக்க போகுது. ஓகேங்களா? ஃபியூச்சர்ல நடந்தாலும் நம்ம அதை இப்பவே சொல்றோம். எப்ப சொல்றோம்? நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள, இப்பதான் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்றோம், போகிறதுக்குள்ள எங்க அம்மா சமைச்சு முடிச்சு இருப்பாங்க அப்படின்னு சொல்றோம். ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்ற சுச்சுவேஷன், செயல்கள் எல்லாத்தையுமே நம்ம இப்படிதாங்க இங்கிலீஷ்ல பேசணும். எதிர்காலத்துல அந்த செயல் நடந்து முடிஞ்சிருக்குங்கிறத நம்ம எப்ப சொல்றோம்? இப்பவே சொல்றோம். ஓகேங்களா? இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நம்ம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல பயன்படுத்தி பேசலாம். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை மீன் பண்ணி தான் நம்ம எல்லா சென்டென்ஸுமே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆன்சர் தெரியும் அப்படிங்கிறவங்க நீங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸுமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க.
தேங்க்யூ.